ஹை ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குரூப் 4 2024 to 25 ஓகேவா. ஸோ அதனுடைய கவுன்சிலிங், அதாவது விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட்னுடைய கவுன்சிலிங் வந்து டே 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெற்றிகரமாக ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருக்குது. ஸோ அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸில் அண்டு யூனிட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் ஆகிருக்குது அப்படிங்கிற பிடிஎஃப் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல் எத்தனை வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்குது, எவ்வளோ பேர் ஆப்சென்ட் ஆகிருக்கிறாங்க, ஸோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுடைய விருப்பம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் அப்டேட் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஸோ விஏஓ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ விஏஓட டோட்டல் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 420. ஓகேவா. அந்த 420 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 129 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஃபில் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் நம்ம எடுக்கும்போது எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்குது முதல்ல நம்ம இதெல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஜேஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 257 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்குது. விஏஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 129 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோஆபரேட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் பாருங்கள், கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது பார்த்தீங்களா. இது 17 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 வேகன்சிஸ் நம்மளுக்கு ஃபில் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சேர்த்தும் போது நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 10, 17 மீதி 1 8, 9, 3 397. ஸோ இன்றைக்கி 400 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. 397 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ 3 ஆப்ஷன் மட்டும்தான் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் தான் என்னது ஸ்டூடெண்ட்ஸோடைய விருப்பமாக இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நடந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நடந்துருச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி ஃபில் ஆகிருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். எந்தெந்த சீட் எப்படி போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. வேகன்சிஸ் விஏஓ பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் பாருங்கள். ஸோ 22 சீட் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்து 3 சீட் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கெலாம் இன்னும் எதுவுமே நடக்கலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஓகேவா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து உமன் வந்து பார்த்தீங்கன்னா 14 சீட் இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் வந்து 2 சீட் இருக்குது. ஓகேவா. ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அப்படியே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டவுனோட நிலவரம். ஸோ பிசி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 30 சீட் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி 23 எடுத்துருக்காங்க. 30 சீட் அவைலபிளாக இருக்குது. பிசி பிஎஸ்டிஎம் பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை 9 சீட் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா. ஸ்பெஷல் கேட்டகரிலாம் பிசியில் அப்படியே இருக்குது. ஓகேவா. ஏன்னா அவங்களாம் லாஸ்ட் நாள் தான் கூப்பிட்றாங்க. பிசி உமனை பொறுத்தவரைக்கும் 18 சீட் இருக்குது. ஓகேவா. பிசி உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை இன்னும் 4 சீட் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எம்பிசி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஏஓ. ஓகேவா. ஃபுல் அண்ட் ஃபுல் விஏஓ பற்றி தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம். எம்பிசி ஜென்ரல் பொறுத்தவரை 24 சீட் இருக்குது. 14 எடுத்துக்கிறாங்க. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை இன்னும் 9 சீட் இருக்குது. ஓகேவா. ஸ்பெஷல் கேட்டகரிலாம் இன்னும் அப்படியே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி உமனை பொறுத்தவரை 11 சீட் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதேமாதிரி உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை இன்னும் 3 சீட்டு பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம். ஓகேவா. பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவைலபிளாகவே இருக்குது. ஸோ எல்லாமே அவைலபிளாகவே இருக்குது. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஓகேங்களா. ஸோ எஸ்சிஓ பொறுத்தவரைக்கும் சேம் தான். ஓகேங்களா. ஸோ எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி. ஓகேவா. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 18 சீட் அவைலபிளுங்க. 6 சீட் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 3 எடுத்துருக்காங்க. மீதி 6 அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அப்படியே இருக்குது. எஸ்சி உமனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 சீட் கூட எடுக்கல. 12 சீட் அப்படியே இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை 2ல் 1 சீட் எடுத்துட்டாங்க. 1 சீட் மட்டும் என்னது பேலன்ஸ் அப்படியே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியோட நிலவரம். ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அப்படியே இருக்குது. ஓகேங்களா. ஸோ எஸ்டி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. டோட்டலாக அப்படியே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது போகும். ஓகேங்களா. ஸோ விஓ வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் பொறுத்தவரைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பாருங்கள் 456 அவைலபிள். 535 456 ஒரு 79 சீட் இன்றைக்கி போயிருக்குது. ஜென்ரல்லே போயிருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா 32 பேர் இருக்குது. 123 அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமன் ஜென்ரல் உமன் வந்து பார்த்தீங்கன்னா 188 சீட் அவைலபிளாக இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் வந்து 47 ஒரு அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி 35 12 போயிருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஜென்ரல்
ஜென்ரல் கோட்டாவுடைய நிலவரம் இதுதான். ஓகேங்களா. ஸோ பிசி பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 432 சீட் இருக்குதுங்க. இன்றைக்கி 33 சீட்டு போயிருக்குது. அதேமாதிரி பிஎஸ்டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 சீட்டு போயிருக்குது. 119 சீட்டு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. பிசி உமனை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா 187 சீட் இருக்குது. 8 தான் இன்றைக்கி போயிருக்குது. அதேமாதிரி பிசி உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரையில் 3 சீட் எடுத்துருக்காங்க. மீதி 43 சீட் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி. ஓகே. ஸோ அது எம்பிசி பொறுத்தவரைக்கும் எம்பிசி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 22 சீட் இன்றைக்கி எடுத்துக்கிறாங்க. 332 சீட் இருக்குது. அதே எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரைக்கும் 91 சீட் இருக்குதுங்க. இன்னைக்கு 8 சீட் தான் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி உமனை பொறுத்தவரை 4 சீட் தான் எடுத்துருக்காங்க. மீதி 136 சீட் அப்படி இருக்குது உமனில். உமன் பிஎஸ்டிஎம்ல பொறுத்தவரை 1 சீட் தான் எடுத்துருக்காங்க. 34 சீட்டு அவைலபிளாக இருக்குது. மீதி ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அப்படியே இருக்குது. ஓகேவா. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 13, 14, 15 கூப்பிட்டுருக்காங்க. 10ஆம் தேதி பிடபிள்யூ அந்த மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது ஃபில் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு யாருமே எடுக்கல. ஒரே ஒரு சீட் மட்டும்தான் என்னது ஜென்ரலில் போயிருக்குது. ஓகேங்களா. பிசிஎம் ஜென்ரலில் ஒரே ஒரு சீட்டு தான் போயிருக்குது. ஸோ மற்றதெல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ. ஓகேங்களா. ஸோ எஸ்சிஏ பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் எடுத்துக்கிறாங்க ஜென்ரலில். மீதி 48 சீட் அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்லாம் அப்படியே தான் இருக்குது. எஸ்சிஏ உமனும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம்மும் அப்படியே தான் இருக்குது. ஸோ எதுவுமே மாற்றம் எதுவுமே நடக்கலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ பொறுத்தவரை இது வந்து ஜூனியர் ரெசிடென்ட் சொல்லிட்டு இருக்கிறேன். எஸ்சி ஜென்ரல் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட் எடுத்துருக்காங்க. 453 அப்படியே இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்து 2 சீட் எடுத்துருக்காங்க. 66 சீட் அப்படியே இருக்குது. உமனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட் எடுத்துருக்காங்க. 115 சீட் அப்படியே இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு சீட்டு கூட எடுக்கல. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. எஸ்சி வந்து மெல்ல ஸ்டார்ட் ஆகுது. பிசிஎம் எஸ்சி எல்லாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகலை. எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. சேம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த சீட்டுமே எடுக்கல. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட்டுடைய நிலவரம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா 17 சீட்டு மொத்தம். அதில் 17 சீட்டு போயிருக்குது. ஸோ யார் எவ்வளோ எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. பிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. பிசி உமனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபில் ஆகலை. ஒரு சீட் இருக்குது. ஓகே. பிசி உமனும் ஃபில் ஆகலை. ஓகேவா. எம்பிசி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. பிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ் சர்வீஸ் மேன் அது உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதேமாதிரி பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஃபில் ஆகலை. ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு அது அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ்னுடைய நிலவரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அதெல்லாம் ஒவ்வொரு சீட்டு. ஸோ அதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவும் ஃபில் ஆகலை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் ஃபில் ஆகும். ஸோ பாருங்கள் எல்லாமே அப்படியே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. எல்லா சீட்டுமே இது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஓகேங்களா. ஸோ அதனால் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைய பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா 397 சீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா. 397 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு 400க்கு. ஓகேங்களா. ஜஸ்ட் 3 வேகன்சிஸ் மட்டும்தான் 3 பேர் தான் ஆப்சண்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது யார் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு போகிறவங்க எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நாளைக்கு போகிறவங்க கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கோஆபரேட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 6 வேகன்சிஸ் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட் பற்றி நீங்கள் சொல்லவே தேவையில்லை. ஸோ ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் நாளைக்கும் விடாமல் கரெக்டாக அட்டன் பண்ணி எல்லாம் உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க. அதேமாதிரி விஓ வேணுங்கிறவங்க பாருங்கள் 129 தான் ஃபில் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ யார்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 270 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விஏஓவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டு கரெக்டாக வந்து உட்காந்து கரெக்டாக யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான டே 1 கவுன்சிலிங் பற்றி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துட்டோம். மீண்டும் நாளைக்கு டே 2 வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.